H1B விசா அப்படிங்கிறதுல ரொம்ப நாட்களாகவே ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. $1,00,000 அப்படின்னு சொல்ற ஒரு அமௌண்ட்டை H1B விசா வச்சிருக்கிறவங்கலாம் கொடுக்கணும்பா அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அறிவித்தார். அதன் பிறகு இது ஒரு பேனிக் மோட உருவாக்கிச்சு. எல்லா நாட்டிலையும் குறிப்பா இந்தியாவில இருந்தெல்லாம் பார்க்கும்போது H1B விசா இனிமே எடுத்து கூட வைக்க முடியாது, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய சோஷியல் மீடியாலாம் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராகலாம் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. இனிமே H1B விசாவை நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்த இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்தியாவை சார்ந்தவங்க இந்த H1B விசால இருந்து கொஞ்சமா மாத்தி வைக்கப்பட்டிருக்காங்க, உங்களுக்கு விலக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. என்னப்பா ஆனுவல் ஃபீலாம் கிடையாது, லைஃப் டைம்ல ஒரு தடவை தான் இந்த $1,00,000 H1B விசா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் தான் அது இந்தியர்களுக்கு தேவையே இல்லப்பா அப்படின்னு சொல்ற ஒரு நல்ல செய்தி வெளியாகி இருக்கிறது. கரண்ட் H1B விசா ஹோல்டர்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி F1 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து H1B விசாவா மாத்துறதுக்கான அந்த ஒரு F1 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எனி ஒர்க்கர் வேலிட் நான் இமிகிரண்ட் ஸ்டேட்டஸ் ஃபில்லிங் ஃபார் H1B விசா அப்படிங்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும், இவங்க யாருக்குமே இனி இந்த H1B விசாவில் ஒரு தடவை அதை புதுசு அப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு தடவை $1,00,000 அப்படிங்கிறது கிடையாது, இந்தியர்களுக்கு இல்லை, சிறப்பு சலுகை அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். நல்லா இருக்கு இந்த சலுகை அப்படின்னா இந்தியர்களுக்கு H1B விசா நான் சொன்ன விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, வித்தவுட் அந்த $1,00,000 அப்படின்னு சொல்லும்போது தான்.